நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 12:28. In the way of righteousness is life, and in the pathway thereof there is no death. Proverbs 12:28. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளைய தியானத்துக்காக 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினது. அன்பானவர்களே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் அறிந்தால், அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்தால், அவருடைய அதிகாரம் என்ன என்பதை நாம் அறிந்தால், அவருடைய பிரசன்னம் நாம் உணர்ந்தால், அவர் மேலுள்ள விசுவாசம் உண்மையாய் வெளிப்படுமானால், நம்முடைய வாழ்க்கைக்கு, அதாவது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்தளினது என்று சொல்லப்படுகிறது. தருவார் என்று அல்ல, தந்து அருளிவிட்டார். வல்லமையான நமக்கு தந்தளினது. கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது ஒரு மனிதன் அவரை விசுவசித்து அவரோடு கூட உள்ள ஐக்கியம், ஜெபத்தில் ஒரு முக்கிய அம்சம் பிதாவோடு ஐக்கியம் கொள்வது. அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாய் நாம் எப்போதும் அவரோடு உள்ள உறவை முறிக்காதபடி எப்போதும் அவரிடத்தில் உறவாடி அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் நிற்போம் என்றால், அவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு நாம் அவரோடு போராட வேண்டிய தேவையில்லை. அவரோடு ஐக்கியமாக நிற்கும்போது, அவர்கள் உண்மையாக நிற்கும்போது, நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்ட சகலவற்றையும் பரத்திலிருந்து தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோட ஜீவனுள்ள இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை நாம் குறைத்து போகாதபடி, ஜப வாழ்வு குறைந்து போகாதபடி ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை அதிகரிக்க பண்ணுவோம் என்றால், இந்த நாட்களில் நமக்கு ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்ட சகலவற்றையும் பரலோகத்தின் தேவனுக்கு தந்த பலப்படுத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நாம் வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வருமம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினதிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு நன்மை, ஒரு ஈவு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு வழி அல்லது ஒரு நன்மை அல்லது ஏதாவது ஒன்று, ஒரு ஆசீர்வாதம், அது வேலையாகட்டும், வருமானமாகட்டும், வீடாகட்டும், வஸ்துவாகட்டும், நன்மையாகட்டும், சமாதானமாகட்டும், ஆசீர்வாதம், எந்த நன்மையும், எந்த ஆசீர்வாதம், எந்த பூர்ணமான வரமும்
அது பரத்திலிருந்து உருவாகி வருகிறது. அது பரலோக தேவனிடத்தில் உருவாகி வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் அது எதுவாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் நமக்கு சாங்ஷன் பண்ணி தருகிறார். அவர் நமக்கு அதை உருவாக்கி தருகிறார். அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அன்பான என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் உறுதியாய் பற்றி நிற்போம் என்றால், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்போம் என்றால், அவரோட ஐக்கியத்தில் குறைக்காமல் நிற்போம் என்றால், நிச்சயமாக நம்முடைய நன்மைகள் பரத்திலிருந்து உருவாகி இந்த பிதாவினிடத்திலிருந்து இறங்கி நம்மிடத்தில் வரும். அவரை விசுவசிக்கின்றவர்களுக்கு ஒரு மாறுதல் கிடையாது. யார் அவரை நம்பினாலும், யார் அவருக்காக காத்திருந்தாலும், அந்த நபர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் அவர்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடியினால் இந்த நாட்களிலே விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, நம்பிக்கையில் சோர்ந்து போகாதபடி, ஜெபத்தில் சோர்ந்து போகாதபடி பிதாவோட ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அப்போது நமக்காக பரத்திலிருந்து நன்மைகள் உருவாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களும் 1000 தலைமுறைகளுக்கு உண்மையாக இருக்கிறவைகளாய் காணப்படுகிறது. நாம் விசுவாசம் வைக்கிற தேவன் நேற்றும் என்றும் நாளை மாறாதவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சொல்லின வாக்கு தத்தங்கள் 1000 தலைமுறைக்கு உண்மையானவைகளாய் காணப்படும். நாம் அதை விசுவசித்தால், நாம் அதை கீழ்ப்படிந்தால், நாம் வசனப்படி வாழ்ந்தால், அவன் வருகின்ற 1000 தலைமுறையும் காப்பதற்கும் ஆஸ்வதிப்பதற்கும் உண்மையுள்ளவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நிலைத்து நின்றால், நாம் ஜெபிக்கிறது, நாம் கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே கர்த்தர் நமக்கு பதில் தர வல்லவராகவே இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனபடினால் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு துவண்டும் சோர்ந்த தொலைந்து போகாதபடி கர்த்தரோட உறவை பலப்படுத்துங்கள், தேவனுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள், ஜெபத்தில் இன்னும் அதிகரிக்க பண்ணுங்கள். ஆமென். நம்பிக்கையில் வளர்ந்து வாருங்கள். பரலோக தேவன் நமக்கு ஜீவனுக்கும் பக்திக்கும் வேண்ட சகலதையும் அவர் பரத்திலிருந்து உருவாக்கி நம்முடைய கரத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆனபடியினால் அவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே மத்தேயு 6:8 சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவப்பிள்ளைய நம்முடைய வாழ்க்கை இன்னது தேவை என்பது, இன்றைக்கு உங்களுக்கு இது தேவை என்பது, நாளைக்கு இது உங்களுக்கு தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படினால் நான் நாளைக்காக என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் தீரும், என்னுடைய பிசினஸ் எப்படியாய் தீரும், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படியாய் தீரும், என் கணவன் எப்படியாய் தீரும், அல்லது மனைவிയുടെ விஷயம் எப்படியாய் தீரும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? துவண்டு போயிருக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீங்களா? நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோட ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். பரத்திலிருந்து தேவன் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கி உடைய கரங்களை தரப்போகிறார். ஒரு நீண்ட நாளுகளாய், ஆண்டுகளாய், வருடங்களாய் ஒருவேளை எதை விஷயத்துக்காக நீங்கள் காத்திருந்து கொண்டு இருக்கிறீர்களா என்றால் அதை அனுபவிக்காதபடி, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி, இல்லை அந்த விஷயத்தை பதில் இல்லாதபடி அம்மை வறுமையாக்கி வெற்றிடமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்றைய காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரத்திலிருந்து நன்மைகளை உருவாக்கி உடைய கரங்களிலே தரப்போகிறார். நானும் அதை அனுபவிக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் அவன் உறுதியாக தேவனோடு ஐக்கியமாயிருப்பான். அவன் சந்தேகிக்காதபடி கர்த்தரே சார்ந்திருக்கிறபடினால அவர்களுக்காக தேவன் பரத்தில் நன்மைகளை உருவாக்கி கரங்கள் தரப்போகிறார். அதன் மேலுள்ள காணப்படுகிற சகல தடைகளையும் சகல தாமதங்களையும் கர்த்தர் தாமே இந்த மகள் காலம் மாற்றுகிறவராக அவர் நமக்கு முன்பாய் கடந்து போய் கூடலானவளை சதையாக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்ட சகலதை தந்தரளி இந்த நாளிலே நம்மளை பலப்படுத்த போகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆமே ஹல்லேலூயா, மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் அவை வாழ்ந்திருந்த அந்த கிராமத்திலே இயேசு கடந்து போனார். அந்த கிராமத்தில் கடந்து போகும்போது மார்த்தாள் மரியாள் என்று பெயர் கொண்ட அந்த சகோதரிகள் வீட்டிலே அந்த மார்த்தாள் என்ற சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு அங்கே இயேசு போய் தன்னுடைய வசனங்களை போதித்து கொண்டிருந்தால் மரியாள் இயேசுவின் பாதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாளோ பலவிதமான விஷயங்களை சொல்லி
அங்கலாய்த்து கொண்டிருந்தார். அன்பானவர்கள், இந்த பகல் காலம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகும் விசுவசித்த பிறகும் பல விஷயங்களை சொல்லி அங்கலாய்க்காதபடி கவலைப்படாதபடி இயேசு சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக விஷயங்களினால் கவலை கொண்டு இருக்கிறாய். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, நல்ல அம்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல அம்சம் என்பது என்ன? நல்ல பகுதி என்பது என்ன? இயேசுவை நோக்கி பார்ப்பது, அவருடைய வசனத்தில் விசுவசிப்பது, அவருக்காக காத்திருப்பது, அவருடைய வேலைக்காக காத்திருப்பது, அங்கே அங்கலாய்க்காமல் முறுமுறுக்காமல் பிறவிருக்காமல், ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே, எனக்கு வலிகரமாக இருக்கிறது, எனக்கு முன்னே போக முடியலே என்று கவலைப்படாதபடி நீ விசுவசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதும், அவர் செய்ய முடியாத ஒன்றுமில்லை என்றும், அவர் எனக்கு யாவை செய்து முடிப்பார் என்று அவரே பற்றி, அந்த தேவ சமூகத்தை பற்றி விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெபத்தில் அதிகரித்து முன்னே சொல்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மகள்காலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், அல்ல கிறிஸ்துவை விசுவசிக்கிற நீங்கள் அங்கலாய்க்காதபடி, பலரும் சொல்லி கவலைப்படாதபடி, கவலைகளை உதறி தூர இருந்து விட்டு அவனுடைய பிரசன்னத்தில் கூட அந்த நன்மைகள் உருவாக்கப்பட்டு நம்முடைய கரத்தில் தரும்படி இந்த பகல்காலம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து இந்த பகல்காலம் பிதாவோடு வைத்திருக்கின்ற அந்த அன்பை, அந்த ஐக்கியத்தில் குறைவில்லாமல் இருக்குமானால் அது சீக்கிரத்தில் அவரிடத்தில் இந்த நன்மைகள் உருவாக்கப்பட்டு நம்முடைய கருத்தில் தந்து நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இயேசு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டுவதும் பிதாவோடு உள்ள உறவையும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீராக கொண்டு வருவோம் என்றார். தேவப்பிள்ளையே, ஜெபம் என்பது தேவனுடைய பேசுகின்றது, தேவனோடு ஐக்கியப்படுகிறது, தேவனோடு உறவாடுகிறது. அந்த உறவை, பிதாவோடு உள்ள உறவும் மாத்திரமல்ல நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குமானால், பிதாவோடு உள்ள உறவு ஜெபமும் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமும் நம் வாழ்க்கையில் சீராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹீமோகுளோபினுடைய அளவு நம்முடைய இரத்தத்தில் குறைவுபட்டால் பல வியாதிகள், பல பிரச்சனைகள் வரும். அதுபோலவே தேவன் மேலுள்ள உறவு குறையும் போது, நம்பிக்கை குறையும் போது, அவரின் சித்தம் வெளிப்பட அனுமதியாது இருக்கும்போது எல்லாம் தலைகீழாக மாறுகின்ற ஒரு அனுபவம் வெளிப்பட்டு வரும். அதுபடினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடையோடு உள்ள ஐக்கியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேலுள்ள நம்பிக்கையும் குறைந்து போகாதபடி ஒரு சீராக வைத்துக் கொள்ளுவோம் என்றால், ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் சரீரம் பலகீனப்படும், வியாதி வரும், பிரச்சனை வரும். அன்று சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசமும் அவரோடு கூட உள்ள ஐக்கியமாக சபத்தை குறைக்காதபடி நம் உறுதியை நிற்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாத நேரத்திலும் விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அன்பானவர்களை, என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியல, எப்படியாக முடிவு என்று தெரியலை என்று ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் அந்த சூழ்நிலை கண்டு பதறாதபடி, அது சம்பவித்தால் எனக்கு விஷயமில்லை, நான் நம்புகிறவர், நான் விசுவசிக்கிறவர், அவர் எனக்கு ஐயாவை செய்து தருவார் என்று சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள் நம் மனதுக்கு புரியாவிட்டாலும், அவருடனான உறவு ஒருபோதும் முறியாமல் இருக்குமானால், அவரோடு உள்ள ஐக்கியம் முறியாமல் இருக்குமானால், அவர் மேலுள்ள விசுவாசம் குறையாது இருக்குமானால் நிச்சயமாகவே உங்களுக்கு வேண்ட ஜீவனுக்கு வேண்டதும் தேவ பக்திக்குரிய சகல நன்மைகளையும் பரத்திலிருந்து தேவன் உருவாக்கி உங்களுடைய கருத்தை தர வல்லவராயிருக்கிறார். அந்த ஜீவாதிபதி இந்த பகல் கால வாக்கு மாறாதவராக, அவர் அதிகாரம் உள்ளவராக, நேற்று மீண்டும் நாளை இந்த மாறாதவர் இருக்கிற கிறிஸ்துவை இந்த பகல் காலம் அவருடைய உறவை சீர்படுத்தலாமா, அவர் மேல் நம்பிக்கை வர்த்திக்க பண்ணலாமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டு சோர்ந்து துவண்ட போகாதபடி கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை வைப்போம். அவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இன்னது தேவை அறிகிறார், அதை நமக்கு தரப்போகிறார். ஆனபடியினால் சூழ்நிலைகள் அப்பாற்பட்டு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம், ஜெபத்தை அதிகரிக்க பண்ணுவோம், விசுவாசத்தை உறுதியாக நிற்போம். அவைகள் குறைந்து போகாதபடி எது சம்பவித்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த கட பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனைக்குள்ளாகப்பட்டு நிம்மதியற்று நின்றாலும் தேவனோட ஐக்கியத்தை, அந்த உறவை, அந்த விசுவாசத்தை, அந்த ஜெபத்தை இழந்து போகாதபடி, குறைக்காதபடி சீராக நிறுத்தி கொண்டு நம் முன்னே செல்லுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜீவனுக்கு தேவையான எல்லாத்தையும் தருவார். தேவனை ஆராதிப்பது சக்திக்கும் வேண்ட எல்லா நன்மைகளை தந்த கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனிடத்தில் எந்த பகலுக்கான ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் செய்வோம்.
மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, நாங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் வானமும் பூமியும் சமுத்திரம் அதில் உள்ள சகலத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் ஒரு நாளை கைவிடாத நல்ல ரட்சகராயிருக்கிறபடியே ஸ்தோத்திரம் பிதாவே. மேல் விசுவாசமை தூமை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக நீர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறபடியே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவை நாங்கள் குறைக்காதபடி, உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறைக்காதபடி, உண்மையில் உள்ள விசுவாசத்தை குறைக்காதபடி, உண்மையை சார்ந்திருக்கின்ற எந்த மாமின் நபருக்கும் நீர் நல்லவரும் வல்லவரும் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறபடி அமை ஸ்தோத்திரிக்கிற பிதாவே. நீர் நேற்று இன்று நாளை என்று மாறாதவராயிருக்கிறீரப்பா. நிர்வாண தீபமே சமுத்திரத்தை உள்ள சகலத்தை விடத்த சர்வவல்லமுள்ள தேவன் அப்பா. அழுகின்ற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தேவன் நீங்க ஆண்டவர. இந்த பகல் கால நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த பகல் கலந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் பரத்திலிருந்து நன்மைகளை உருவாக்கி தரும்படியை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த பகல் கால நீரைகளை உருவாக்குற தேவன், உண்மையில் நம்பிக்கை வைக்கின்ற, உண்மையில் ஐக்கியம் வைக்கின்ற, உண்மையில் விசுவாசம் வைக்கின்ற, உம்மோடு உருவாடுகின்ற, உண்மை மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக இந்த பகல் கால சில நன்மைகள் பரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு சோதிகள் பிதாவில் எடுத்தது இறங்கி வந்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அனுபவிக்கத்தக்க விடம் பரிசுத்த பிதா கிருபை செய்யும்படியை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை தகர்த்து மாற்றுவீராக. இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் மாறி போகட்டும். அவருடைய வாழ்க்கையில் வேண்டவே நன்மைகளை தருவீராக. வலைகினங்கள் மாறி போவதாக, பிரச்சனைகள் மாறி போவதாக, தடைகள் மாறி போவதாக, இருளுக்கிரிகள் அழிந்து போவதாக. தெய்வீக பிரசனத்தினால் பரலோக தேவன் நிரப்பும்படியாக செபிக்கிறதாவே. இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவை நாங்கள் அதிகரிக்க பண்ணுகிறோம். ஆமென். ஜெபத்தை நாங்கள் அதிகரிக்க பண்ணுகிறோம். விசுவாசம் நாங்கள் அதிகரிக்க பண்ணுகிற கர்த்தாவே. எங்களுக்காக சகலம் செய்து முடிக்கிற கர்த்தர் இயேசு பரத்திலிருந்து நன்மைகளை எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆஸ்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தந்து ஆஸ்வதித்து ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் தெய்வ பக்தி குறிக்க சகல ஆஸ்வதத்தை நிரப்பினகிறவைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி நாங்கள் விசுவசித்து ஜெபித்து முன்னேறி செல்லும் போது பரத்தில் எங்களை நன்மைகளை தந்து எங்களை ஆஸ்வதிக்கிற நல்ல வல்லமையுள்ள கிருமிகளுக்கு இரக்கங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த மாதத்திலே கர்த்தாவே தொடர்ந்து நன்மைகளை நாங்கள் அனுபவிச்சு முன்னேறுகிறதை அநேக பிள்ளைகளது கண்டு சந்தோஷத்தான நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சகல துதி கன மகிமை செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.